கோலாகலமாக நடைபெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை துணிவுடன் அடக்கிய வீரர்கள். பரபரப்பாக நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை பிடித்து பொந்துகம்பட்டி அஜித் முதலிடம். 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசு. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் வீரர்களை அச்சுறுத்திய குளமங்கலம் ஸ்ரீதரன் காளை. சிறந்த காளைக்கான டிராக்டர் பரிசு. பாலமேட்டில் நாற்காலியை பறக்கவிட்டு போக்கு காட்டிய காளை. தரையில் படுத்து பதுங்கிய வீரர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற தனது காளைக்கு சைக்கிள் வழங்கவில்லை என விழா கமிட்டியிடம் கேட்ட சிறுமி. தங்க நாணயம் பரிசளித்து இன்ப அதிர்ச்சி அளித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்த நடிகர் சூரி. ஜல்லிக்கட்டு தொடர்பான கதை வந்தால் நடிக்க தயாராக இருப்பதாகவும் பேட்டி. பாலமேடு ஜல்லிக்கட்டை கண்டுகளித்த நடிகர் ஜீவா. நடிகர் அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் தம்பதியும் ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்து உற்சாகம். பாலமேடு ஜல்லிக்கட்டை கண்டுகளித்த நடிகர் ஜீவா. மறக்க முடியாத அனுபவம் என புதிய தலைமுறைக்கு பேட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இது ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலா எனக்கு ஒரு அனுபவமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மக்களோட அன்பு பாசம் என்னைக்குமே அதுக்கு குறையே இருந்ததில்லை. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் தாவேக்க கொடியை காட்டிய இளைஞர்கள். கண்டித்த கிராம மக்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு போட்டி. போட்டியை கண்டுகளித்து வீரர்களை உற்சாகப்படுத்த வருகிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கிய முதல்வர். முன்னாள் தலைமைச் செயலர் வே. இறையன்புக்கு தமிழ் தென்றல் திருவிக்க விருதும், வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருதும் வழங்கி கௌரவிப்பு. அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல் என்பதே திமுக ஆட்சியின் அடிநாதம். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை வழங்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்குவோம். எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கடிதம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவதை வரவேற்போம். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் புதிய தலைமுறைக்கு தகவல். இன்று டெல்லி செல்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், கூட்டணி, தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சி தலைமையுடன் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தவேகாவில் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு அமைப்பு. ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோரை நியமித்தார் கட்சி தலைவர் விஜய். ஒரு யூனிட் மின்சாரத்தை ₹9.50 வாங்க துடிப்பதா என அன்புமணி கேள்வி. திமுக அரசின் கொள்ளை திட்டத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தல்.
சென்னையில் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 306 ரூபாய்க்கு விற்பனை. மும்பையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மாநகராட்சியை கைப்பற்றியது பாஜக கூட்டணி. அதிக இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த பாஜக. மும்பை மாநகராட்சி தேர்தலில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவுக்கு 65 இடங்களுடன் 2ஆம் இடம். 24 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று காங்கிரஸ் தோல்வி. மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியதை தொடர்ந்து களை கட்டிய கொண்டாட்டங்கள். பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய தொண்டர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆசை வழங்கியுள்ள மும்பை மக்களுக்கு நன்றி. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மீது மாநில மக்களுக்கு நம்பிக்கை உள்ளதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன. மும்பை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது குறித்து மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் கருத்து. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை அமெரிக்காவை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. போரை நிறுத்தி 1 கோடி மக்களை காப்பாற்றியதாக பாகிஸ்தான் பிரதமர் நன்றி தெரிவித்ததாகவும் பெருமிதம். நோபல் அமைதி பரிசு பதக்கத்தை அமெரிக்க அதிபரிடம் வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர். பரஸ்பர மரியாதையின் ஒரு அற்புதமான அடையாளம் என ட்ரம்ப் பதிவு. தைவான் பொருட்கள் மீதான வரியை 15% குறைத்த ட்ரம்ப். அமெரிக்கா தைவான் இடையேயான முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு சீனா கடும் கண்டனம். XAI நிறுவனம் மீது எலான் மஸ்கின் முன்னாள் மனைவி வழக்கு. கிராக் மூலம் தனது ஆபாச படங்கள் உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. எலான் மஸ்கின் எக்ஸ் வலைதளம் முடங்கியதால் பயனர்கள் அவதி. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் மீண்டும் இயக்கம்.